வணக்கம், நான் உங்கள் ஆர்எஸ்பி. தமிழ்நாடே ஸ்தம்பிச்சு போற அளவுக்கு மிகப்பெரிய உயிரிழப்பு நடந்திருக்கு. அதுவும் கரூர்ல 41 பேர் உயிரிழந்திருக்காங்க. சரி, ஓகே. அதெல்லாம் நடக்கும்போதே இந்த சம்பவம் திருவண்ணாமலையில நடந்திருக்கு. அதுவும் 2 போலீஸால. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காவல் காக்கிற போலீஸை ஏன் அப்படி பண்றாங்க அப்படின்றது நம்ம புரிஞ்சிக்கவே முடியல. ஓகேவா? பட் ஒரு ஸ்டேட்டாவே இந்த விஷயம்லாம் பண்ணும்போது நம்மளால தலை குனிஞ்சே ஆகணும். ஏற்கனவே உயிரிழப்பு நடந்திருக்கு. அந்த சோகத்துல இருந்து நம்ம வெளியே வரல. பட் ஆனா இந்த ஒரு விஷயம்லாம் போலீஸே பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்ப அவமானமா இருக்கு. இல்ல ஃபர்ஸ்ட் விஷயம் நான் சொல்றேன் பாருங்களேன். சரியா 4 நாள் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த விஷயம் நடந்து. ஆந்திராவில இருந்து ஒரு லாரி தமிழ்நாடுக்குள்ள வாழைத்தார் எட்டிக்கிட்டு வருது. ஓகேவா? அதுவும் திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு வருதுங்க. திருவண்ணாமலை மாவட்டம் எவ்வளவு ஆன்மீகமான பூமி அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே பொதுவா தெரியும். பட் அந்த லாரியில இருந்தவங்க பாத்தீங்கன்னா 3 பேர் இருந்தாங்க. ஒரு அம்மாவோட பொண்ணு, அப்ப அந்த அம்மாவோட அண்ணன் இருந்தாங்க. அண்ட் எல்லா மாவட்டத்திலயும் ஹைவே பேட்ரோல் அப்படின்னு போலீஸ் ரவுண்டு போயிட்டு இருப்பாங்க. ஏன் நைட் டைம்ல எல்லா போலீஸும் ரவுண்டு போயிட்டு இருக்கப்போ அதே மாதிரியும் அந்த லாரி செக் பண்றதுக்கு போறாங்க. அந்த போலீஸ் 2 பேரையும் நிறுத்தி செக் பண்றாங்க. இதுமாரி டிரைவர் இறங்கி வந்துட்டாரு. அந்த உள்ள அந்த 2 அம்மா இருக்கிறது தெரியல. ஓகேங்களா? ஒரு பொண்ணு ஒரு அம்மா இருக்கிறது தெரியல. யாருக்கு? போலீஸுக்கு 2 பேருக்கும் தெரியல. இவர் அந்த டோர்லாம் இது ஓப்பன் பண்ணி செக் பண்றப்போ இதேமாரி, என்ன இது பொண்ணுங்களாம் இருக்காங்க, இது இல்லை, நீ ஸ்டேஷன் பார்த்துக்கோ, நீ போய் லோடை இறக்கிட்டு வந்துரு, நாங்கள் ஸ்டேஷனுக்கு போய் விசாரிக்கிறோம், நீ அங்கே பார்த்துக்கோப்பா தம்பி அப்படின்னு யாரு? போலீஸ் 2 பேர் சொல்றாங்க. அப்படி சொல்லிட்டு இவர் போய் லோடு இறக்க போயிட்டாரு. எதை உள்ள பயம் தான். ஓகேங்களா? இதுமாரி 2 பேர் விட்டு போறாங்களே, நம்ம பேசுற லாங்குவேஜ் அவங்களுக்கு புரியாது, அவங்க பேசுற லாங்குவேஜ் நம்மளுக்கு புரியாது. அதே மாரி தான் இதுமாரி போய் நீ இறக்கிட்டு வந்துருப்பா, நாங்கள் விசாரணைக்கு நாங்கள் எடுத்துன்னு போறோம் அப்படின்னு யாரு? போலீஸ் சொல்றாங்க. அப்படி சொல்லிட்டு இவரும் போயிட்டாரு. யாரு? அந்த லாரி டிரைவரும் போயிட்டாரு. இந்த 2 லேடிஸ் இருக்காங்களே, அவங்கள ஒரு 3 கிலோமீட்டர் தள்ளிட்டு 3 கிலோமீட்டர் தள்ளி எடுத்துன்னு போயிட்டு சுடுகாடுன்னு நினைக்கிறேன். பட் சுடுகாடுல அந்த அம்மா பள்ளத்தை பிடிச்சி தள்ளி விட்டாங்க. யாரு? 2 போலீஸ் பள்ளத்தை பிடிச்சி தள்ளி விட்டாங்க. இந்த ஒரு பொண்ணை அந்த பொண்ணுக்கு 25 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். நான் என்ன சொல்றதுன்னு தெரியல. இதே புரிஞ்சிருக்கும். ரேப் பண்ணிட்டாரு. 2 பேருமே ரேப் பண்ணிட்டாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களாம் திருப்பதிக்கு போறப்போ அங்க இருக்கிறவங்கலாம் திருவண்ணாமலைக்கு வர்றது அவ்வளவு சகஜம். அண்ட் திருவண்ணாமலை சுத்தி இருக்க வெளி ஸ்டேட்டா இருக்கட்டும், நம்ம டிஸ்ட்ரிக்டா இருக்கட்டும், பெங்களூர்ல இருந்து வரட்டா இருக்கட்டும், ஆந்திரா, எல்லா மாநிலத்துல இருந்து வரவங்களா இருக்கட்டும், இப்ப இந்த விஷயத்த கேட்டா என்ன நினைப்பாங்க அப்படின்றது கூச்சமா இருக்கு. ஓகேவா? போலீஸ் இந்த 2 பேர் பண்ண தப்பால மொத்தம் டிபார்ட்மெண்ட்டும் தலை குனிஞ்சி இருக்கிறதா இருக்கு. ஆனா திருவண்ணாமலை போலீஸ்க்கு ஒரு சல்யூட் பண்ணலாம். அப்படி அந்த விஷயத்த பண்ணி 2 மணி நேரத்துல அவங்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஓகேவா? அண்ட் அங்க 2 பேரையும் சஸ்பெண்ட் பண்ணி கோர்ட்ல ஆஜர் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க, போலீஸை பார்த்தா பயம் வரக்கூடாது. அவங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட், அதாவது மரியாதை வரணும். அண்ட் ஃப்ரெண்டா பழகணும். போலீஸ் ஃப்ரெண்டா பழகணும். போலீஸை பார்த்தா நம்ம நடுங்கக்கூடாது. ஓகேங்களா? போன வாரம் நான் என் ஃப்ரெண்டை நாங்க ஷாப்பிங் போயிட்டு வரும்போது போலீஸை பார்த்தோன்னே அவன் என்ன ரேப் பண்ணிட்டானா, இது நான் கஞ்சா ஓட்டுறானா, எதுவுமே கிடையாது, நல்ல பையன் தான். போலீஸை பார்த்தா அப்படி பயப்படுறான். ஏன் பயப்படுறான், எதுக்கு பயப்படுறான்னு தெரியல. அதான் பாருங்க, சொசைட்டி ரொம்ப கெட்டு போயிருக்கு. அதை மாத்துறது நம்மளோட கையில தான் இருக்கு. 2025 ரொம்ப ஒஸ்டான ஒரு விஷயம் தான் நம்ம சொல்லி ஆகணும். ஃப்ளைட் ஆக்சிடென்ட்ல இருந்து ஜாதி பிரச்சனைல இருந்து மோஸ்ட் ஆஃப் நிறைய நடந்துருச்சுங்க. எக்ஸெட்ரா நிறைய நடந்துச்சு. நிறைய ரேப்பும் நடந்துருச்சு. இதெல்லாம் என்ன பண்றது? இப்ப வேற இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நிறைய டாக்ஸ் பிரச்சனை போறப்போ நிறைய பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. இதெல்லாம் எப்படி சால்வ் பண்றதுன்னு இது வரைக்கும் ஒண்ணுமே புரியல. ஓகேங்களா? தயவுசெய்து சொல்றேன், பி சேஃப். ஓகேங்களா? எல்லாரும் சேஃபா இருங்க. நன்றி. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். பை பை. நான் உங்கள் ஆர்எஸ்பி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.